ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 298. இதில் கோல்கத்தா சமீபம் உள்ள மாயாப்பூர் நரசிங்க தேவரின் சில லீலைகளை கவனிப்போம். இதில் தீபகுப்தா என்பவர் தனது அனுபவத்தை கூறுகின்றார். 2006 ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி பக்தி சாஸ்திரி படிப்பை மாயாப்பூரில் படித்து கொண்டு இருந்தபோது டெல்லியில் இருந்து வந்து இருந்த தீபகுப்தா என்பவருக்கு திடீரென சிறிய அம்மை நோய் பிடித்து கொண்டது. நம்பிக்கை இன்மையிலும் நம்பிக்கையுடனும் 3 மருத்துவர்களிடம் அலோபதி, ஹோமியோபதி மற்றும் ஆயுர்வேதிக் ஆலோசனை செய்ததில் மூவருமே ஒரே கருத்தை உறுதி செய்தார்கள். அதாவது நீங்கள் தன்னந்தனியே 20 நாட்களுக்கு ஓய்வு எடுக்க வேண்டும். தீபக் மிகவும் ஏமாற்றம் அடைந்தார். ஏனென்றால் இவரது தொடர்ந்த வற்புறுத்தலின் பேரிலேயே தான் மாயாப்பூருக்கு வர அவரது பெற்றோர்கள் அவருக்கு அனுமதி அளித்தார்கள். தற்போது அவர் இந்த படிப்பையும் தவறவிட வேண்டி இருக்கின்றது மற்றும் பல சந்நியாசிகள் மற்றும் முதிர்ந்த ஆசிரியர்களின் சங்கத்தையும் இழக்க வேண்டி இருக்கின்றது. 3 நாட்களுக்கு கடுமையாக துன்பப்பட்ட பிறகு தீபக்கினால் அதற்கு மேலும் தாக்கு பிடிக்க முடியவில்லை. எனவே சந்தியா ஆரத்திக்கு பிறகு அவர் கோவில் நோக்கி சென்றார். அவர் நரசிங்கதேவருக்கு முன்பாக நின்று இருந்தபோது அவர் கூறினார், ஓ பகவானே, என்னுடைய பரிதாபகரமான நிலையை பாருங்கள். அவர் முழு உடலும் வலியுடனும் புண்களாலும் கவரப்பட்டு இருந்தன. தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள். பிறகு அவர் பகவானின் மகா பிரசாதம் வாங்குவதற்கான வரிசையில் சேர்ந்து கொண்டார். இவருடைய நிலையை பார்த்து திடுக்கிட்ட பூஜாரி சிறிது பிரசாதத்தை அளித்து பாதுகாவலரை கூப்பிட்டார். அவர் தீபக்கை கோவிலில் இருந்து வெளியே அழைத்து வந்து இந்த மாதிரி தொற்று நோயுடன் வரவேண்டாம் என அவரிடம் கூறினார். தீபக் உற்சாகம் இழந்து தனது அறைக்கு திரும்புகையில் இது மாதிரி இன்னும் அடுத்த 17 நாட்களுக்கோ அதற்கு அதிகமாகவோ துன்பப்பட வேண்டுமே என நினைத்து விசனப்பட்டார். மறுநாள் காலை 2 மணிக்கு தீபக் மிகவும் பலமுடன் இருப்பது போன்ற உணர்வுடன் விழித்து எழுந்து குளிக்கச் சென்றபோது மகிழ்ச்சிக்கும் ஆச்சரியத்திற்கும் இடையில் அவரது உடலில் இருந்து புண்கள் அனைத்து போய்விட்டு இருந்தன. எல்லா அடையாளங்களும் வெறுமனே மறைந்துவிட்டன. எந்த வித களைப்பும் இல்லாமல் கோவிலின் காலை நிகழ்ச்சிகள் அனைத்திலும் பங்கு பெற்றார். தீபக் கூறுகின்றார், நான் உண்மையில் பகவான் நரசிங்கதேவருக்கு இந்த புனித ஸ்தலத்தில் அவர் எனக்கு செய்த உதவிக்கு நன்றி கடன் பட்டு இருக்கின்றேன். அவர் என் வாழ்க்கையை காப்பாற்றினார். நான் அனுபவித்த வழியை உங்களிடம் கூற முடியாது. ஒரே நாளிலே அவர் என்னை குணமாக்கி விட்டார் என்றார் அவர். அடுத்து ஒரு லீலை காண்போம். ஒரு அப்பாவின் குழப்பத்தை பகவான் நரசிங்கதேவர் தீர்த்து வைத்தல். செப்டம்பர் 9, 2006 ஆண்டு பங்கூரா மாவட்டத்தில் உள்ள சத்னா கிராமத்தில் உள்ள எனது தாயாரும் தகப்பனாரும் கௌடிய மடத்தின் மூலம் தீட்சை பெற்ற பக்தர்கள். என்னுடைய பெயர் கௌரங்கா. 6 மாதங்களுக்கு முன்பு இஸ்கானின் மாயாப்பூர் கோவிலில் சேர்ந்து 3 மாதங்கள் புதிய பக்தருக்கான பயிற்சியை முடித்த பிறகு நான் பள்ளிகளில் பிரச்சாரம் செய்யும் சேவையில் அமர்த்தப்பட்டேன். ஜுலான் யாத்திரை பௌர்ணமி அன்று சில நாட்கள் முன்பாக என்னுடைய தகப்பனார் தானும் என் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் விரும்பியவாறு நான் உயர்நிலை கழகத் தேர்வை எழுதி ஒரு பட்டம் பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் என்னை வீட்டிற்கு அழைத்து போக வந்து இருந்தார். எனக்கும் என் தாயாரை பார்க்க வேண்டும் என்ற சிறிய அவா இருந்தது. இருப்பினும் என்னுடைய தந்தையின் கூற்றை கேட்டவுடன் என்னுடன் சம்பந்தப்பட்ட பக்தர்களில் ஒருவர் என் அப்பாவின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்த
கொடுத்ததுடன் மற்ற பக்தர்கள் என்னை தயவு செய்து இந்த மாயாவின் உலகிற்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என அவரிடம் மனமாற கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள். என்னுடைய தகப்பனார் ஒரு வைஷ்ணவராக இருப்பதால் அவருக்கு குழப்பமாக போய்விட்டது. கடைசியாக அவர் பகவான் நரசிங்கதேவரின் பாதுகாப்பை நாடி வழி காட்டுமாறு அவரிடம் வேண்டினார். அன்று இரவு எனது தந்தையின் கனவில் பகவான் நரசிங்கதேவர் தோன்றினார். பகவான் மிகவும் சாந்த சுரூபியாக காட்சியளித்தார். அவர் தன் உள்ளங்கையினால் என் அப்பாவின் மேல் தடவி கொடுத்து கூறினார், எனது அன்பு மகனே, நீ இங்கிருந்து சென்று விடுவாயாக. உனது மகன் இங்கேயே என் தாமரை திருப்பாதங்களில் பாதுகாப்பில் இருக்கட்டும். பகவானை பார்த்த மாத்திரத்தில் என் தகப்பனார் திடுக்கிட்டு நமஸ்கரிக்க ஆரம்பித்தார். பிறகு பகவான் நரசிங்கதேவர் மறைந்து விட்டார். அதன் பிறகு எனது தந்தையார் சந்தோஷத்துடன் என்னுடைய பொறுப்பாளரிடம் என்னை இங்கேயே இருக்கும்படியும் தொடர்ந்து இங்கேயே சேவை செய்யட்டும் எனவும் கூறிவிட்டார். நானும் மற்ற குடும்ப உறுப்பினர்களை அழைத்து இந்த வருடம் நான் எந்தவித தேர்வு முறைகளிலும் கலந்து கொள்ளப் போவது கிடையாது என்ற விவரத்தை தெரிவித்து விட்டேன். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.